ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து ஆயுத பூஜை இல்லையா, அதுக்கு ஜாமான் வாங்க பட்டுக்கோட்டை சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஆயுத பூஜைக்கு இங்கே பாருங்கள், பழம், திஷ்டி கயிறு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பழம் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா பழமும் கலந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நாளைக்கு சாமி கும்பிட. இந்தாங்க பையில் வச்சுக்கோங்க. நம்ம பொரிக்கடலை வாங்க போகிறோம். வாங்க. எவ்வளோ ஒரு பாக்கெட்டு? இந்தாங்க, அதுவும் 10 ரூபா தான். நாட்டு சர்க்கரை, பொரிக்கடலை சர்க்கரை அவள் தான் இருக்கேன். நீங்கள் வாங்கினது நீங்கள் வேறு வாங்கிருக்கீங்க, நான் வேறு வாங்கியிருக்கேன். இருக்குது வீட்டில். அவ்வளோதான், 3 தாங்க. இல்லையே, அந்த வேலை நாட்டு சர்க்கரை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கு கொஞ்சோண்டு பொங்கல் வைக்கலான்னு இப்போ அரிசி வாங்க போகிறோம். பச்சரிசி வைக்க மெதுவாக வண்டி போடு. வாங்க வாங்க அரிசி வாங்குவோம். அரிசி எவ்வளோ? பச்சரிசி 1 கிலோ. 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ கொடுங்க. 1 கிலோ தான். சுண்டல், வெல்லம் இதெல்லாம் வாங்கணும். வாங்கணும். இதெல்லாம் வண்டிக்கு தோரணும். உங்கள் பேர் டிரைவர் ஓட்டுற அந்த இதுக்கு. ஏலக்காயா? ஏலக்காய் இருக்குது. இங்கே இருங்க, சந்தனம் பன்னீர்லாம் ஊற்றி எப்படி இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் நாளைக்கு ஆயுத பூஜைக்கு ஜாமான் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வாங்க இந்த லைனில் போயிட்டுருக்கோம் பட்டுக்கோட்டைக்கு. பட்டுக்கோட்டை வந்துட்டு இங்கிட்டு ஜாமான் வாங்க வரோம். இங்கே பாருங்க பூவெல்லாம். எங்கள் அத்தையும் தர்ணேசும் முன்னாடி போயிருக்காங்க, நானும் தியாவும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். வெல்லம் பூ வாங்கலையில, அது அப்படியே பூ வாங்கிடலாம். நீங்கள் பாருங்கள், கடலை, நெய், ஏலக்காய், அப்புறமேட்டு வெல்லம் இதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் இங்கே தாங்க கோழி வாங்க வருவோம். லைனாக வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. நாளைக்கு தான், நாளைக்கு திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை. சரி, நாளைக்கு திங்கக்கிழமை இல்லைங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லை, அடுத்த வாரம் திங்கக்கிழமெல்லாம் இங்கே வச்சு ஜேன்னு கோழி வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து தீபாவளிக்கு கோழி அடிப்பாவல்ல. நாங்களாம் கோழி அடிப்போம். நீங்களாம் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன அடிப்பீங்க? கோழி அடிப்பீங்களா? ஆயுத பூஜைக்கு எல்லாம் பூசணிக்காய் பூவு, பூசணிக்காய் உடைப்பாங்க. வண்டியில் வந்து வண்டி சுற்றி டிஸ்டி சுற்றி உடைக்கிறது தான் ஆயுத பூஜை. கீழே தண்ணியாக இருக்குது. மெதுவாவா. பந்து 30 ரூபாய் பாருங்க. 30 தான். மல்லிகைப்பூ எவ்வளோ? மல்லிகைப்பூ முதல் 100 ரூபாக்கா. ரேட் அதிகம். வந்து சாம்பார் வைக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ எல்லா ஜாமாவும் வாங்கியாச்சு. பூ மட்டும் நாங்கள் இங்கே திருச்சம்பளத்தில் வாங்கிக்கலாம். நீங்கள் வெறும் இலைய வச்சு பந்து 30 ரூபா 50 ரூபான்னு விற்கிறாங்க. வாங்க அங்கேயே போய் நம்ம திருச்சம்பளத்திலே வாங்கிடுவோம். அத்தை, முருகனுக்கு மாலை வாங்கணும்னு நீங்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இங்கே கேளுங்க, எவ்வளோன்னு கேளுங்க. சின்னது மாலை எவ்வளோ? இந்த மாலை எதுக்கு வந்தோன்னா, எங்கள் அத்தைக்கு வந்து கை வந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு இங்கே சீனிவாசன் டாக்டர்கிட்ட காட்ட வந்தோம். காமிச்சிட்டு இப்போ டீ அப்படியே தலைவலிக்குதான், அப்படியே டீ குடிச்சிட்டு போகலான்னு. குடிக்கல, டீ கடை வந்து கூட்டமாக இருக்குன்னு நம்ம இங்கிட்டு குடிச்சிக்கலான்னு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் திருச்சி தமிழ் வந்து பூவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.